தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை முழுசா முடிஞ்சிடுச்சு. இப்போ பெரும்பாலான இடங்கள்ல வறண்ட வானிலை தான் நிலவுது. ஆனா அதே நேரத்துல அதிகாலை நேரங்கள்ல நிலத்துல இருக்கும் ஈரப்பதமும் குளிர்ந்த காற்றும் சேர்ந்து பனிமூட்டம் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. அதாவது நாளை February 9, 2026 காலை நேரத்துல தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படலாம். குறிப்பா வட தமிழகம் பகுதிகளில் மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த பனிமூட்டத்தின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. பனிமூட்டம் இருக்கும் 13 மாவட்டங்கள் எவைனா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி. இந்த மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பார்வை திறன் குறையலாம். அதனால அதிகாலை நேரத்துல வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வறண்ட வானிலை மற்றும் வெப்பநிலை நிலவரம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. வானிலை பெரும்பாலும் வறண்டுதான் இருக்கும். அதே நேரத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல் வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை மெதுவா உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சென்னையை எடுத்துக்கிட்டா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவுரை: அதிகாலை நேரத்துல குறிப்பா நெடுஞ்சாலைகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பயணம் செய்யறவங்களுக்கு இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். பனிமூட்டம் அதிகமாயிருக்கும் போது வாகனத்தின் முன் விளக்குகளை எரிய விட்டு மெதுவா ஓட்டுங்க. முன்னாடி போகும் வாகனத்துக்கும் உங்க வாகனத்துக்கும் நடுவுல பொதுவான இடைவெளி வச்சுக்கோங்க. நீலகிரி, திண்டுக்கல் மாதிரி மலைப்பகுதிகளில் பனிமூட்டம் ரொம்ப அடர்த்தியா இருக்கலாம். அதனால கூடுதல் கவனம் அவசியம். மொத்தமா சொன்னா, மழை இல்லாத வானிலை இருந்தாலும் காலை நேர பனிமூட்டம் காரணமா மக்கள், குறிப்பா வண்டி ஓட்டுறவங்க, சற்றே எச்சரிக்கையுடன் நடக்கணும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு.